அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானோட அடியில் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சுப காரியத்தின் ரகசியம் சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சுக்காங்க. கருத்தை சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முக்கிய சுப காரியங்கள் செய்யும் போது பஞ்சாங்கம், தாரப்பலன், சந்திர பலன் ஆகியவற்றை பார்த்து செய்ய வேண்டும். அதன்படி செய்யப்பட்டால் உத்தம பலன்கள் கிடைக்கும் என்று முன்னோர்கள் நம்பினாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பஞ்சாங்க பலன் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் முதல் அன்றைய நட்சத்திரம் வரையிலும், பிரதம திதி முதல் அன்றைய திதி வரையிலும், ஞாயிறு முதல் அன்றைய கிழமை வரையிலும், மேச முதல் அப்போதைய லக்கண வரையிலும் எண்ணிக்கையை கூட்டி 9ஆல் வகுக்க மிச்சம் 3, 5, 7, 9 வந்தால் உத்தம பலனை கொடுக்கும் என்றும் மற்றவை ஆகாது என்றும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் தாரா பலன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுபகாரியம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரம் முதல் அன்றைய நட்சத்திரம் வரை எண்ணி வந்த தொகையை 9ஆல் வகுத்து மீதியை 9ஆல் கழித்தால் மீதி 2, 4, 6, 8 வந்தால் அது மிகவும் உத்தமமாகும், மற்றவை ஆகாததாகும். இது தாரா பலன். பொறுத்தவருக்கு சீமந்தம் செய்கிறீங்க வச்சுங்க, அவங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 வந்தால் அது அவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த சீமந்தம் செய்யக்குள்ள இந்த தாரா பலன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பண்ணக்குள்ள சுகப்பிரசவமே தடைப்பட்டு இருந்தாலும் நீங்கள் தாரா பலனை பார்த்து அவங்களுக்கு சீமந்தம் செய்யக்குள்ள அவங்களுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் பெற்று தருவார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சந்திரபலன் சுபகாரங்கள் செய்ய விரும்புகின்றவர் ஜனன ராசி முதல், அதாவது யாருக்கு சுபகாரம் செய்கிறீங்களோ அவங்க ராசியிலிருந்து சுபகாரம் செய்யக்கூடிய தினத்தன்று சந்திரன் நின்ற ராசி வரைக்கும் எண்ணி வந்த தொகை 1, 3, 6, 7, 10, 11 எண்ணு இருந்தால் அது உத்தமமாகும், மற்ற ஆகாது. இதெல்லாம் சுபகாரியம் செய்யக்குள்ள தெரிஞ்சு செய்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடு கிரக பிரசம், ஒரு அறுவை சிகிச்சை, சீமந்தம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுபடி சுபகாரியம் செய்யக்குள்ள பஞ்சாங்கம் பார்க்கணும், தார பலன் பார்க்கணும், சந்திர பலன் பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்க. கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.